எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே ஜாதகம் பொருத்தம் பார்க்க போகிறவங்க பெண்களுடைய ஜாதகத்தில் அவங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா மாமனாருக்கு ஆகாது. அதே மாதிரி ஆயில நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா மாமியாருக்கு ஆகாது. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா மூத்த சகோதரனுக்கு ஆகாது. அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தால் இளைய மைத்திரனுக்கு ஆகாது. இப்படின்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி நிறைய ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சிம்பிளாக இது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நட்சத்திரத்தில் ஒரு பெண் கருத்து இருந்தால் இந்த மாதிரி தோஷம் சொல்லிட்டு காலவிதானம்னு சொல்லக்கூடிய ஒரு மூலங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாருக்குமே நடைமுறையில் ஒத்து வரதா சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே கிடையாது. ஏன்னா மூல நட்சத்திரத்தில் நிறைய குழந்தை பெண் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே கல்யாணம் ஆகாமல் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஏதோ ஒரு வகையில் ஒரு விதமான ஒரு மூட நம்பிக்கை என்ன சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த மாதிரி தான் ஆகும்னு சொல்லிட்டுலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நிறைய ஜாதகத்தில் பார்த்ததில்ல மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் மாமனார் நல்லாவே இருக்கிறார். அதேமாதிரி ஆயிரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு மாமியாரும் நல்லாவே இருக்கிறார். ஸோ எதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுன்னா இடையில இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிற ஜாதகத்தை யாராச்சும் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுடைய மாமனாருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் சொல்லிட்டு அவங்க நினச்சி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது மூலநூலில் இருக்குது. மூலநூலில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நடைமுறைக்கு ஒத்து வரதே கிடையாது. நம்ம விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் ஒத்து வந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் பார்க்குறப்போ ஒத்தே வரதே கிடையாது. அதுலேயும் முக்கியமாக அந்த மூலம் ஆயிலும் கேட்டேன் விசா நட்சத்திர பிறந்தவர்கள் இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா பொதுவாகவே ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் மாமியாரை மாமியாரை சொல்லக்கூடிய பாவம் 10ஆம் பாவம். அதே மாதிரி மாமனாரை சொல்லக்கூடிய பாவம் 3ஆம் பாவம். இந்த 2 பாவங்கள் ஒரு நல்லா வலுவாகவே இருந்தாவே போதும். அவங்க இருக்கக்கூடிய மாமியாருக்கு மாமனார் நல்லாவே இருப்பாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில், அதாவது மாமனாரோட ஜாதகம் இருந்தாலும் சரி மாமியாரோட ஜாதகம் இருந்தாலும் சரி, அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்ல ஒரு ஆயுள் பலம் நல்லா தசாபதிகள் நல்லா போயிட்டு இருக்கிற பட்சத்தை அவங்களுடைய ஜாதகம் தான் வேலை செய்யணுமே தவிர இந்த பெண்ணை திருமணம் செஞ்சதுனால அந்த மாமனாருக்கு ஒரு கண்டம் வந்துடும், மாமியாருக்கு ஒரு கண்டம் வந்துடும் சொல்றதெல்லாம் அந்த அளவுக்கு சாதாரணமான பதில் இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு மோசமான தசாபதிகள் நடந்து இந்த பெண்ணுடைய ஜாதகத்திலையும் அந்த காலகட்டங்களில் மாமியாருக்கு ஏதாச்சும் உடல் உபாதைகள் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தால், அதான் என்ன சொன்ன மாதிரி 10ஆம் பாவத்தில் ஏதாவது பாவகர்கள் இந்த தசாபதிகள் நடத்துகிட்டு இருந்தாலும் சரி, இல்லைன்னா கோச்சாரத்தில் பிளானட் சரியாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மாமனாருக்கோ மாமியாருக்கோ உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி கண்டங்கள் வருமே தவிர இந்த நட்சத்திரம் இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணாவே அவருக்கு கண்டம் வந்துன்னு சொல்றதெல்லாம் பெரிய ஒரு மடத்தனம். அது ஒரு மூட நம்பிக்கை. அதனால ஜாதகம் பொறுத்த பார்க்க போறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வேற ஏதாவது ஜோதிடர்னு சொன்னாங்கன்னா அது ஏற்றுக்காதீங்க. அது உண்மை இல்லை. நன்றி, வணக்கம்.